லாங் வீக்கெண்ட் பசங்க வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சூப்பராக வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாவ் பஜ்ஜி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக வீட்டில் செய்யலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் காலிஃப்ளவர், கேரட், பீட்ரூட், வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கப் பட்டாணி, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு 4 விசில் விட்டு ப்ரெஷர் ஃபுல்லா போனதும் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர். இப்ப பண்ண இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மினிட் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைஞ்சு வச்சிருந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். குக் ஆகும் போதே லோ ஃபிளேம்ல ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிட்டு இறக்கிடுங்க. இவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. சூட ஒரு டிப் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம விஜய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.